Hello friends, welcome to our channel. It's our first vlog. Actually this video has taken on Sunday. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். ஸோ இப்போது கிளாஸில் ஒரு சுகர் போட்டுட்டு காஃபி பவுடர் போட்டுட்டு நம்ம காஃபி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலையில் குடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கருப்பு கவுனி ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு இடியாப்பம் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கருப்பு கவுனி ரைஸை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 hours அப்படி நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா ஸ்கை ட்ரையில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் திருப்பி அது கடையில் கொடுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் ரெடி ஆயிரும், மாவு ரெடி ஆயிரும். அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மீன்வயல் காஃபி போட்டு குடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன்வயல் பாப்பாவுக்கு கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கருப்பு கவுனி இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கெட்டிலில் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு நல்லா ஃபுல் பாயில் ஆகணும். அது ஃபுல்லாக பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாவு எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பவுலில் சால்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கருப்பு கவுனி ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறது இந்த மாவு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவு எவ்வளோ சால்ட் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் போட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி மாவு வேணுமோ நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு அது கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 பேருக்கு செய்ய போகிறதுனால நம்ம வந்துட்டு குவான்டிட்டி ஒரு 3 கிளாஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ கெட்டிலில் ஹாட் வாட்டர் வச்சுருந்தது நல்லா ஹீட் ஆகிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் கை விடாமல் கிளறணும். ஸோ கட்டி பிடிக்காத மாதிரி நீங்கள் கிளற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளறுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் புளிகிறது இருக்கும் இல்லையா, ஸோ அதோட அச்சு எடுத்துகிட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மீன் வயலில். ஸோ அப்படியே மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அது உள்ளே அந்த அச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது உள்ளே வச்சு நம்ம மாவு எப்படி புளியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இடியாப்பம் பிளேட்டு, அதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு உங்கள் கையில் வச்சு நல்லா அதை ஃபுல்லாக எல்லா பக்கமுமே படுற மாதிரி நீங்கள் அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்துட்டு ஸ்டிக்கி ஆகாமல் பிளேட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர்ஸ். இது ஆக்சுவலாக கருப்பு கவுனி வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் அதுக்கான ஸ்டோரியே ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட்டு பழைய வருஷங்களெல்லாம் ராஜாக்கள் மட்டும்தான் இந்த ரைஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஸ்டோரியே இருக்குது. அது எல்லாேருக்கும் இப்போ தெரிஞ்சு எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மல் ரைஸோடு இந்த மாதிரி ரைஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது சொல்லப்போனால். ஸோ இப்போ இதில் எல்லாமே நம்ம இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது உள்ள மாவு போட்டிருந்ததை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அப்படியே நம்ம எப்படி எல்லாருமே இடியாப்பம் புளிகிறோம் இல்லையா, ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அது நம்ம தனித்தனியாக நூடுல்ஸ் மாதிரி இது பண்ணாமல் அப்படியே ஒரே இதாக நீங்கள் ஃபுல்லாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே ஷேப் இடியாப்பம் ஷேப்லேயே கிடைக்கும். கை விடாமல் அப்படியே சுற்றி சுற்றி புளிகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ துருவின தேங்காய் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வந்துட்டு அரைச்சிட்டு நம்ம ஒரு ஃபில்ட்ரு, டீ ஃபில்ட்ரோ ஆர் ஜூஸ் ஃபில்ட்ரு, ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கேன் ஸ்டீலில்.
ஸோ அதை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி தான். ஸோ 1வது பால் 2வது பால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 டைம் நம்ம அந்த மில்க் வந்துட்டு நல்லா 2 டைம்ஸ் வாட்டர் அகைன் ஆட் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் பிளாக் சுகர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன போடணும் அப்படின்னா, இப்போ ஏலக்காய் பவுடர் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுட்ரு பண்ணினது இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா அதை கலக்கி விட்டுடலாம். ஸோ கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது தேங்காய் பால் ரெடி ஆகிடும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம மீன்வைல் நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எல்லா வீடியோலையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கோம். ஸோ இல்லை நீங்கள் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கோம் இந்த வீடியோவில். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லாங் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இடியாப்பம் எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கோம். எல்லாமே பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது அப்படியே அதை ஸ்டாண்டில் மாட்டிட்டு நம்ம ஆக்சுவலாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இது பாயில் பண்ண வைக்கிறோம். இப்போ பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தது தான் இல்லையா, ஸோ அதனால் ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் நம்ம மீன்வைல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். தேங்காய் பாலோடு இதை சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வெறும் சுகர் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஏதாவது சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். நம்ம இந்த சேமியாலாம் தாளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட தாளித்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸைட்டிங் மெனூஸ், ரெசிபீஸ், கோட்ஸோடு உங்களை சந்திக்கலாம். பாய், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.